ரொம்ப ஹெல்த்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, எலும்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்கும். அதுக்கப்புறம் கை கால் மூட்டு வலியெல்லாம் இது சரி பண்ணும். வாங்க இவ்வளோ ஆரோக்கியமான உளுந்தங்களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உளுந்து வந்து நான் சின்ன சைஸு டம்ளரில் 1 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு திரும்பவும் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து மாவு வந்து நல்லா அரைப்பட்டு வந்துடணும். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தாலும் ஓகே தான். மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா டக்குன்னு 1 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். நான் வந்து கிரைண்டரில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிக்சி விருப்பம்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. நல்லா மாவானதுக்கப்புறமா தோண்டி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அளவு உளுந்து மாவு வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒலை வந்து காய வச்சுக்கலாம். இது வந்து பச்சை தண்ணி கிடையாது. நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த கிரைண்டரை கழுவுற தண்ணி வச்சு தான் வந்து ஒலை வைக்கணும். பச்சை தண்ணி வச்சிங்க அப்படின்னா சலசலன்னு ஆகிடும், கஞ்சி நல்லா இருக்காது. அந்த நம்ம உளுந்து கழுவுற தண்ணியிலே வைங்க, நல்லாயிருக்கும். அதாவது அந்த மாவு கழுவுற தண்ணி சரிங்களா, கிரைண்டர் கழுவும்ல, அதனால தான் நான் மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைச்சேன். மிக்சியில் அரைச்சோம்னா அந்த ஜாரை என்ன தான் கழுவுனாலும் அவ்வளோக்கா வந்து தண்ணி வந்து திக்காகவும் நிறையவும் நமக்கு கிடைக்காது. கிரைண்டர் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். அதனால தான் நான் கிரைண்டரில் அரைச்சேன். இப்போ இது வந்து ஒலை நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் வந்து ஒரு இந்த அளவு இருக்கும் சைஸு, ஒரு 1.5 கட்டி வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1 மூடி எடுத்திருக்கேன். இப்போ இதை திருவி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அடுப்புக்கிட்டே நிற்கிறதா இருந்தால் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா பொங்கி ஊற்றிடும். இப்போ நான் அப்படி தான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பொங்கி ஊற்றிடுச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுவிட்டு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து சுக்கு மிளகு இதுக்கு போடணும். அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒலை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சுக்கு பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு மிளகு நம்ம அதிகமாக சேர்க்கும்போது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த சுக்கு மிளகு காரம் வந்து பிடிக்காது, அதனால அளவாக சேர்த்துக்குவாங்க. நானுமே வந்து அளவாக தான் சேர்த்து செய்கிறேன். ஏன்னா ரொம்ப காரடிக்க மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே பொங்கி ஊற்றிடுது. இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறலாம். இது மாதிரி குழிக்கரண்டி வச்சு தான் கிளறணும். நீங்கள் வந்து இந்த தோசை பரட்டுற கரண்டி இது மாதிரி சப்பட்டையாக இருக்கிற கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும். அதனால் இது மாதிரி குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். உளுந்த மாவு வந்து நல்லா வேக வைக்கணும். அரைகுறையாக வேக வச்சு எடுத்துடக்கூடாது. இந்த கஞ்சி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளவு சத்தும் கூட. இப்போ கை வச்சு இந்த மாவு வந்து வலிச்சு ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தை வந்து கழுவியெல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. நீ எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. கஞ்சி வந்து சலசலன்னு போயிடும். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, வேக வேக நல்லா கெட்டியாக வந்துடும். அதே மாதிரி அளவும் கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும். தண்ணி வந்து நீங்கள் முன்னாடி அந்த உலை வைக்கும் போதே தாராளமாக சேர்த்து வச்சுக்கணும். நமக்கு அதிகமாக இருந்தால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் கம்மியாக மட்டும் தண்ணி வச்சிடக்கூடாது. இப்போ இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இது வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாதி அளவு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சட்டி முக்கால் சட்டி அப்படியே வந்துருச்சு.
இது வந்து நல்லா கெட்டியாக வரணும். இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துப்போம். தேங்காய் வந்து இது மாதிரி திருவியை போட்டுக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியெல்லாம் போட வேண்டாம், திருவி போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு நல்லா அடி வரைக்கும் கிளறி கொடுங்க. இந்த பாத்திரம் வந்து இந்த களி கிண்டுறதுக்கு பத்தலை, பிடிக்கலை. மாவு வந்து நல்லா பொங்கி நிறைய வருது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து இதை மாற்றி வச்சிடலாம். நீங்களும் செய்யும் போதே முன்னாடியே வந்து நல்ல அகலமான பெரிய பாத்திரமாக வச்சு செஞ்சுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல நிறைய இடம் இருக்குது. இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சு தாராளமாக செய்யலாம். ஏன்னா பொங்கி வந்தாலும் மேலே இது வரைக்கும் தான் வரும், கீழே ஊற்றாது. முன்னாடியே நம்ம அகலமான பாத்திரம் வச்சுருந்தா இந்நேரம் ரெடி பண்ணியிருந்திருப்பேன் நான். சரி, பரவாயில்ல, ரெடி ஆகட்டும். இல்லைம்மா, உளுந்தோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெல்லம் சேர்க்கணும். உளுந்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. முன்னாடி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுன்னா ஜீனி கூட சேர்த்து செய்யலாம், ஆனால் வெல்லம் சேர்த்து செஞ்சால் பெஸ்ட்டு. வெல்லம் கரையிற அளவுக்கு அடுப்பில் இருந்தால் போதும், ரெடி ஆயிரும். ரெண்டு நிமிஷத்துலேயே வெல்லம் கரைஞ்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான உளுந்தங்களி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெல்லம் மட்டும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே இறக்கி சர்வ் பண்ணலாம். இது சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப வலு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். எலும்பு, அடுத்து கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்குமே வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது உண்மை தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.